எப்பயுமே பாகிஸ்தான், இந்தியா ஒரு மலையளவு செஞ்சா, பக்கத்திலேயே போய் ஒரு துரும்பளவு செஞ்சுட்டு, நாங்களும் மலையளவு செஞ்சுட்டோம் அப்படின்னு பில்டப் விடக்கூடிய விவகாரம் தொடர்ந்து பல ஆண்டுகளா நடந்து வந்துச்சு. ஆனா, இப்ப சமீப காலத்துல அந்த மாரி அவர்களால நடந்துக்க முடியல. அதுக்கு காரணம் இந்தியா திருப்பி பயங்கரமா அடிச்சதோ, பொருளாதார அடிகள குடுத்ததோ, உலக அரங்குல தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறதோ, ரொம்ப காலமா வாழ்ந்ததுக்கு காரணம் 2 விஷயம். 1 வளைகுடால உள்ள நாடுகளோட நட்பு. 2வது இந்தியாவுக்கு எதிரா அமெரிக்கா செஞ்ச வேலைக. 2மே கட் ஆயி போச்சு. நட்பு கட் ஆயிருச்சு. வளைகுடா இந்த பக்கம் இந்திய பொருளாதார சந்தை மீது தான் பெரிய அளவு குறி வைக்கிறார்கள். அமெரிக்காவ பொறுத்தவரையும், சீனாவ எதிர்க்கணும்னா இந்தியா தயவு தேவ. பாகிஸ்தான வச்சு ஒண்ணும் புண்ணிய கிடையாது. அந்த மூடுக்கு வந்து கழட்டி விட்டாச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறதா, இப்ப இந்தியா பெரிய அளவுல எல்லா விஷயத்திலயும் சாதிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா இது நாள் வரையும் இந்தியாவோட டிஃபென்ஸ்ல பெரிய அளவு ஃபோக்கஸ் இல்லாம தான் இருந்தோம். இப்ப அப்படி கிடையாது. சரி ஃபோக்கஸ் அதிதீவிர ஃபோக்கஸ் அப்படின்ட்டு ஒரு திசைய மட்டும் நோக்கி இந்தியா நகருதா அப்படின்னு கேட்டா கிடையாது. தரைப்படை, வான்படை, கடல் படை அப்படின்னு 3 படைகளையுமே ஒரு சேர வழிநடத்தி போய்க்கிட்டு இருக்கோம். அதோட வேகம் அப்படிங்கிறது இது நாள் வரையும் இந்த வேகத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா இப்படி வேகமா டிராவல் பண்ணும்னு சொன்னா ஒரு பயனும் நம்ப மாட்டான். குறிப்பா எதிரிகள் நம்பியிருக்கவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு வேகம் எடுக்கிறோம். நம்ம பவர பூஸ்ட் அப் பண்றோம். இந்த இடைப்பட்ட காலங்கள்ல உலகத்தோட நிலைமை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா, ராஜதந்திர ரீதியா எல்லாத்துலயுமே பிரச்சனை அப்படிங்கிறது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல மைலேஜையும் எடுக்கிறோம். இந்த ஜோனுக்குள்ள பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஆப்சென்ட். சீனாவே ஆப்சென்ட் அப்படிங்கிறதா எதார்த்தமான உண்மை. அதனால ஒவ்வொரு செயலும் அவர்களுக்கு அப்படியே அதிர்ச்சி தான். நெஞ்ச பிடிக்க வைக்குது பாகிஸ்தானுக்கு. பொதுவாவே பாகிஸ்தான் நம்மள பார்த்து எல்லா விஷயத்துலயும் பயப்படுவாய்ங்க. அதுலயும் இந்த சப்மரைன் விஷயத்துல கேட்கவே வேணாம். பயப்பிள்ளைங்க நடுங்கத்தான் செய்வாய்ங்க. இப்ப இந்தியா அதுல ஒரு ஹிமாலய இலக்க நோக்கி முன்னேறிருச்சு. 2வது சப்மரைனும் இப்ப நியூக்ளியர் டெக்னாலஜியோட நகரும். நியூக்ளியர் தாக்குதலோட நகரும் அப்படிங்கிறதா முழு பாகிஸ்தானும் 2, 3 நிமிஷத்துல நம்ம நினைச்சா ஆப்பு வச்சிடலாம். அதே போலதான் சீனாவையும் பெரிய அளவு நம்மளால கவுண்டர் கொடுக்க முடியும். கடல் அடியே நம்ம பலம் அப்படிங்கிறது அசுர பலத்தை நோக்கி போகுது. இந்த இடத்துல படார்னு அப்படியே ஒரு கிராஃப போட்டு இந்தியா கிட்ட கடலடி பலத்தையும் சீனாவோட கடலடி பலத்தையும் ஒப்பிட்டோம் அப்படின்னா ஏமாந்து போயிரும். ஏன் அப்படின்னா அங்க கூட இருந்தாலும் இப்ப இந்தியா காட்டக்கூடிய வேகம் அடுத்து இந்தியா குறி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஜப்பான் அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பலோட டெக்னாலஜி தான். அதை சார்ந்து இந்தியா நகரும் போது பெரிய அளவு ஆட்டோமேட்டிக்கா நம்மளால கடலடியவும் சீனாவோட பலத்தை மிஞ்சி நிக்க முடியும். அது ரொம்ப சுலபமா செய்ய முடியும். ஏன்னா சூழ்நிலைகள் ஒத்து வருது. ஏற்கனவே எவ்வளவோ கடுமையான காலங்களை சந்திச்சப்ப கூட அமெரிக்கா நீர்மூழ்கி டெக்னாலஜி எல்லாம் பெருசா யாருக்கும் தந்தது கிடையாது. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு தரார்கள் அப்படிலாம் சீனாவை கவுண்டர் பண்ணணுங்கிற ஒரே காரணம் தான். அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஜப்பான் இந்தியாவுக்கு அடுத்த கட்ட டிரான்ஸ்பர் காத்துக்கிட்டு இருக்குங்கிற சமயத்துல தான் இந்தியா இதுல வேகத்தை காட்டுது. அதனால இன்னைக்கு நிலைமையிலையும் நம்ம கை ஓங்கி இருக்கு. நாளைக்கும் நம்ம கை ஓங்கி இருக்கும். இன்னைக்கு சரிசமமோ இல்ல நமக்கு ஒரு அடி முன்னாடியோ ஒரு அடி பின்னாடியோ நிக்கக்கூடிய சீனா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எப்படி நெஞ்ச பிடிச்சு நிக்குதோ அதே இடத்துல நிக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ராணுவ ரீதியா. பாகிஸ்தான்ல உள்நாட்டு கலவரம், அத தொடர்ந்து பெரிய அளவுல கலவரம் ஒரு பக்கம், அதுல விதவிதமா தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் கலவரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா ராணுவ உளவுத்துறை மோதல், அடுத்து நீதித்துறை கேட்கவே வேண்டாம், அரசியல்வாதிகளும் கேட்கவே வேண்டாம். ஆளுங்கட்சி சுரண்டிக்கிட்டு இருக்கு, எதிர்க்கட்சி பெரிய அளவு போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பலகட்ட சிக்கல்கள். இதுல ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட்ன்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் எஸ்சிஓ மாநாடு நடக்க போகுது. சரி, இதுக்கு என்ன? இதுக்கான தலைவலி தான். அதாவது இந்த எஸ்சிஓல பாகிஸ்தான் அப்படியே சாதிச்சு கொடிய பறக்க விட்டு பாதி உலக பொருளாதாரத்த இவர்கள் கைவசம் கொண்டு வந்துருவார்களோ, இல்ல பாதி உலகத்துல நடக்கக்கூடிய சண்டைகள்ல நாட்டாமையா மாறப்போறார்களோ. என்னமோ இந்த எஸ்சிஓ நடந்தா அது 2ம் நடந்துற மாரி, இந்த எஸ்சிஓ மாநாட்ட தடுக்க தான் சமீப காலங்கள்ல பெரிய அளவுல ஆட்கள் பாகிஸ்தானுக்குள்ள சேட்டை பண்றாங்க. அதாவது தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்குள்ள குண்டுவெடிப்பு நடத்துறார்கள், ராணுவம் மீது தாக்குதல் நடத்துறார்கள். உள்நாட்டுல கட்சிகளுக்குள்ள ஏற்படுற குழப்பம், உளவுத்துறை, ராணுவத்துக்கு ஏற்பட்ட மோதல் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த எஸ்சிஓ மாநாட்டை சீர்குலைக்க சதி நடக்குது அப்படிங்கிறதா. அதோட நிறுத்திக்கலாம்.
ஏன்னா இது பூராமே அன்அஃபிஷியலா கிளப்பி விடுறது தானே. ஆனா இவனுங்க அஃபிஷியலாவே வந்து வாய் விட்டு தான் கிளப்புவாய்ங்க. யாராச்சும் ஒரு எம்பி, அங்க உள்ள எம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ட தொடர்ந்து வரி வரியா எழுதி இந்தியா பக்கம் நகரணும். தப்பி தவறி அங்க இப்ப பல குழுக்கள் இருக்கு. ஒரு குழு என்ன ஆச்சு, இந்தியாவுக்கு விட்டுட்டு அமெரிக்கா பக்கம் நகர்ந்துருச்சு. கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சுட்டாங்களோ என்னமோ, எஸ்சிஓவே ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த பக்கம் ஆதிக்கம் செலுத்துற நாடுக தானே. அதுல எதுக்கு இந்தியா வருது? அமெரிக்கா தான் குழப்பம் பண்ணும். அப்படின்னு சொல்லி என்னமோ யோசிச்சு அந்த பக்கமும் சில கோல்கள போட்டார்கள். இது பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஆயிருச்சு. எஸ்சிஓல இருந்தே ஒண்ணும் கிழிக்க போறதில்ல. அமெரிக்காவோட கொஞ்சம் நெஞ்ச பார்வை கிடைச்சாதான் தப்ப முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வம்பு வளர்த்துட்டாய்ங்க. போட்ட பிளான் என்னவோ ஒட்டு மொத்தமா திசை திருப்புறக்கு. ஆனா அதுக்குள்ளேயே பாகிஸ்தான் மாட்டிக்கிச்சு. பொதுவாவே இந்த மாரி விஷயங்கள செய்யும்போது பாகிஸ்தான் ரொம்ப உஷாரா இருப்பாய்ங்க. அவளுங்க நாட்டுக்குள்ள இத பத்தி எந்த டாக்கும் நகராம. ஆனா அங்கேயே பத்த வச்சு புகைய பெருசா அனுப்புவோம்னு நெனச்சது, ஒட்டுமொத்தமா பாகிஸ்தான்ல பத்திக்கிச்சு. இப்படி மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கிறனால, இப்ப இந்த சப்மரைனுக்கு இவர்கள் வாய் தொறக்கல. இந்தியாவோட நியூக்ளியர் சப்மரைனுக்கு இவர்கள் வாய் தொறக்கல. தொறக்க வேண்டிய சீனா என்ன பண்ணுது அப்படிங்கிறதா. சீனாவோட பதட்டம். இதே சீனா பயப்படல அப்படின்னா, குளோபல் டைம்ஸ்ல எழுதி தள்ளியிருப்பாய்ங்க. அதாவது நம்மளோட நீர்மூழ்கி கப்பல் இங்க டிராவல் ஆகுது. அது சீனாவோட ஒரு சேட்டலைட் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு கண்காணிக்குது அப்படின்னா, இன்ச் பை இன்ச்சா கண்காணிக்குது அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்டிகல் தியரிய எழுதியிருப்பாய்ங்க. ஆனா, பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. பயப்பட ஆரம்பிச்சா ஓரளவுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாய்ங்க அப்படின்னா, ரொம்ப திமிரா வாய் பேசுவாய்ங்க. அதுவும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அங்கேயும் உட்கார்ந்து பேசுவாய்ங்க. பேரலரா டெல்லியில இருக்கக்கூடிய ஆட்களும் பேசுவார்கள். அத வச்சு பெரிய அளவுல ஊதி பெருசாக்குறக்கு ஆட்கள் 1 டஜன் கூட்டத்த ரெடி பண்ணியிருப்பார்கள். ஆனா இது எதுவுமே இல்ல. நேரடியா அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய அதே சாராம்சத்தோட தான். அதாவது அமெரிக்கா பொதுவா நேரடியா வந்து அடிச்சுட்டு போயிருக்கும். இந்த மாரி வம்பு பண்ணாதீங்க, பார்த்துக்கங்க அப்படிம்பாய்ங்க. அதே சாராம்சம் தான் இப்ப இந்தியா கிட்டயும் சீனா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதுவே பெரிய வெற்றி தான் நமக்கு. அந்த அளவுக்கு எதிரி பயந்து போயிருக்கான் அப்படிங்கிறது தான். இந்தியா தன்னோட பலத்த அதிகரிச்சு, பதட்டத்த அதிகரிக்குது அப்படின்ருக்கார்கள். இதே சாராம்சம் தான் அமெரிக்காவுக்கு சொல்லுவார்கள். இந்த பக்கம் தேவையே இல்லாம பிரசன்ஸ உருவாக்கி, இந்த பிராந்தியத்துல பதட்டத்த அமெரிக்கா அதிகரிச்சிருக்கு அப்படிம்பார்கள். ஏறக்குறைய நம்மள தொடவே முடியாது அப்படிங்கிறத சீனா உணர்ந்திருக்கு. உணர்ந்ததோட வெளிப்பாடு தான் பழைய பேட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப அமைதியா அமெரிக்காவ பார்த்து எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வார்த்தைய விடுவாய்ங்களோ, அதே போல நம்மளையும் பார்த்து வார்த்தைய விடுறாய்ங்க. ஆனா இது ரொம்ப காலதாமதமான அறிவு. எல்லாம் கைமீறி போயிருச்சு. சீனா நம்மள எதிர்த்தாலும், எதிர்க்காட்டியும் எல்லைகள்ல எல்லா பிரச்சனையும் ஒழிச்சு கட்டிட்டு, வம்பிழுத்த இடத்தையெல்லாம் சரண்டர் பண்ணி குடுத்துட்டு கிளம்பி ஓடுனா கூட, இந்தியா இந்த வேகத்துல இருந்து ஒரு அடி பின்வாங்காது. அதே இடத்துலயும் நிக்காது. வளர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கும். அடுத்த 100 வருஷத்துக்கு. அதனால சீனாவோட எந்த நரித்தனமும் ஒத்து வராது. நரி வந்து சரண்டர் ஆனாலும் ஒத்து வராதுங்கிறதுல டெல்லி தெளிவா காய்கள் நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு. சீனா அரண்டு போயிருக்கு. பாகிஸ்தானுக்கு வேற வழியே இல்ல. அவனே நெஞ்ச பிடிச்சுட்டு விழுந்துக்க வேண்டியதுதான்ங்கிற நிலைமைய டெல்லி ரொம்ப சுலபமா குறுகிய காலகட்டத்துல உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.